நான் சொல்லிடுறேன், கண்டென்ட் மட்டும்தான் அதனால அறத்தை கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது. ஒரு தியேட்டர்லயும் எல்லா இடத்துலயும் அந்த கண்டென்ட் ஒர்க் அவுட் ஆனதுனால மட்டும்தான் சாத்தியம். அதனால தயவு செஞ்சு முதல்ல கண்டென்ட்டை இறுக்கி பிடிச்சிக்க வேண்டியிருக்கு. ரெண்டாவது, படம் பண்ணிட்டோம், ரிலீஸ் பண்ணிட்டோம், ரூம்ல உட்கார்ந்தா சத்தியமா ஒண்ணும் பண்ண முடியாது. சத்தியமா ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு போராளி மாதிரி கட்டேசி வரைக்கும் தெருக்கோடி வரைக்கும் நீங்க நின்றுதான் படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகும். நான் செஞ்சேன், இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கேன். இனிமே என் படம் போற வரைக்கும் நான் செய்வேன். என்னை சுத்தி இருக்கவங்கள கேட்கறாங்க, ஏங்க விட்டுருங்க, அப்படிலாம் விட முடியாது. ஒரு வேலை செஞ்சிருக்கோம், அதை எப்படி விட முடியும்? ஒண்ணு செய்யணும், இல்ல செய்யக்கூடாது. வாழ்க்கையில ஒரே தத்துவம் தான், செய்ய இல்ல செய்யாது. செய்யணும், செஞ்சிடணும், அவ்வளவுதான். அந்த வகையில நான் வந்து சென்னை முழுக்க பயணிச்சேன். நல்ல புரிஞ்சுச்சு எனக்கு. நாம் நேரடியா களத்தில் இறங்கும் பொழுது அதோடைய மரியாதை வேறையா இருக்கு. ஒரு திரையரங்கம் போய் நிற்கும் போது ஒரு விஷயத்தையும் அழுத்தி கேட்கும் போது, ஏன் நாங்க பேனர் இல்ல, தர்மபுரியில ஒரு தியேட்டர்ல பேனர் இல்ல, நான் இங்க இருந்து பேசுறோம், போட்டு கான்பரன்ஸ்ல போட்டு பேனர் இருக்குமே, பேனர் இல்லைங்க, இப்ப நான் உட்காந்துக்கலாம்ல, ஒரு பேனர் தானே, அப்படி விட முடியாது. எனக்கு 100க்கும் மேற்பட்ட திரையரங்குல ஜனவரி 5 ஒரு திரையரங்கு கொடுத்தாரு. அதுவே எனக்கு பெரிய ஆச்சரியம். நான் பேசின பேச்சுக்கு படமே வராதுன்னு நினைச்சேன். படமே ரிலீஸ் ஆகாது, படமே வரப்போறதுன்னு நான் நினைச்சேன். திரும்பி பார்த்தா பெரிய ஆச்சரியம். அதுதான் நான் பேசிய அறம். அந்த சரிதானே பேசுறான், அவன் கூட தேட்டர் அப்படின்னு எனக்கு ரிவர்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு. அப்ப அதை சார்ந்து இருக்காங்கல்ல. உண்மையே சொல்ல போனா நாங்க தேட்டர் என்ன பண்றதுன்னு போறாங்க. அவ்வளவு தேட்டர் வந்துருச்சு எங்களுக்கு. கேரளா, கர்நாடகா எல்லாம் கிடைச்சிச்சு எங்களுக்கு. அதுக்குள்ள இருக்கிற விஷயம் நாம் நேரடியா களத்துல இறங்க வேண்டி இருக்குன்றதா இன்னைக்கு அதாவது ஒரு அந்த இயக்குநர்களோ அந்த டீமே சொல்றேன், தயாரிப்பாளர் டீமே நேரா இறங்கி மக்களை சந்திச்சு திரையரங்க சந்திச்சு வாசல்ல நின்னாங்க. நானு வாசல்ல படம் விட்டு வெளியே வர இடத்துல ஒவ்வொரு தேட்டர் வாசலையும் நான் நின்றுருக்கேன். பிடிச்சிருக்கீங்களா, ஓகேங்களா உங்களுக்கு, எல்லாம் தமிழ்நாடு முழுக்க, ஃபர்ஸ்ட் சென்னை முழுக்க சுற்றுப்பயணம் போனேன். அதுலதான் நிறைய கத்துக்கிட்டேன். களத்துல போய் நின்னா, இன்னைக்கு லைசன்ஸ் உங்க படத்துக்கு வரலையே, லைசன்ஸ் வரலையா, கொடுத்த லைசன்ஸ் எப்படியா வராம இருக்கும், போன் அடி, நம்மளால பிடிச்சி அடிப்பேன். சார் என்ன சார் லைசன்ஸ் வரலன்றாங்க சார், அதனால இவரோட அடிப்பார், எப்படி எனக்கு சொல்லுவேன், உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு போஸ்டர் வைக்கல, பேனர் வைக்கல சொல்லி தான் சார், தப்பா எடுத்துக்காதீங்க சார், நீங்க எல்லாரும் வாழ்த்துக்கள் சொன்னீங்க, நான் சொல்லிடுறேன். புது படங்கள் தோற்கப்படுவதே இல்லைன்றதை நான் கத்துக்கிட்டேங்க. சத்தியமா தோக்கல, சத்தியமா புது படம்லாம் தோக்கல, சின்ன படம்லாம் தோக்கல. தியேட்டருக்கு போனா அந்த புது படத்துக்கான போஸ்டர் இல்ல, பேனர், நான் எல்லா திரையரங்கையும் சொல்லல, அதனால இதை சொல்லிதான் ஆகணும். அப்ப போன் பண்ணி சண்டை போடுறேன், பேனர் வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து அனுப்ப சொல்றேன், ஆள் அனுப்பி, இந்த பாருங்க அங்க பேனர் இல்ல, மாட்ட சொல்லுங்க. மாட்டினா தானே தேட்டருக்கு வருவாங்க. அதெல்லாம் நினைக்கிறாங்க புது படம் யார் வர போறா, சரிதானங்க. என்னுடைய திரையரங்குகள்ல கும்பகோணம் MSM திரையரங்குகள்ல ஒரு நாள் மட்டும் 96 டிக்கெட் கலெக்ட் ஆயிருக்கு. காலையில 11 மணி ஷோ. எப்படிங்க அரணம் படத்துக்கு காலையில 11 மணிக்கு 96 டிக்கெட் கலெக்ட் ஆகும்? ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா 21 நாளா அந்த படம் ஒரே தியேட்டர்ல ஓடுது. ரொம்ப சிம்பிள், சஸ்டெயின் பண்ணுது இல்லையா படம் அங்க. சோ ஒரு ஆடியன்ஸ் பாக்குறாங்க, போறாங்க, வர்றாங்க. இப்ப நமக்கு என்ன பிரச்சனை, ஒரு படம் நம்ம போட்டிருக்கோம், நம்ம ஒன்னும் பெரிய ஹீரோ படம் கிடையாது இல்லையா. ஒரு கண்டென்ட் போய் சேர்ந்து ஒரு வாரம் கழிச்சு தியேட்டருக்கு போனா அந்த வாரத்துல படம் இருக்க மாட்டேங்குது. அரணம் கிட்டத்தட்ட இந்த 100 திரையரங்குல நம்ப மாட்டீங்க, வேற லெவல் கலெக்ஷன் வந்திருக்கும். இப்பயும் நாங்க வெற்றி தான், பெரிய வெற்றியை கொடுத்துருக்கோம். என்ன சிக்கல் வந்ததுன்னா, சார் உங்க படம் ஹவுஸ்ஃபுல் ஆனாலும் அடுத்த வாரம் தூக்குவோம். ஏன் சார், நல்லா தானே சார் போயிட்டு இருக்கு படம், வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் சார் உங்க படம் இருக்கும், அடுத்த வாரம் உங்க படம் இருக்காது. என்ன சார் இருக்காதுன்றீங்க, கலெக்ஷன் நல்லா இருக்கே சார், ஒன்றும் பண்ண முடியாது சார், அடுத்த 2 வாரத்துக்கு பெரிய படம் வந்துருச்சு, உங்க படம் தூக்கிடுவோம். அதாவது நம்ம ஒரு தொழில் செய்வோம், ஒரு டிஃபன் கடை வைக்கிறோம், நல்லா போயிட்டு இருக்கு, இழுத்து மூடிட்டு துணி கடை வைக்கிறோம், நல்லா போயிட்டு இருக்கு, அதை இழுத்து மூடிட்டு வேற ஒரு கடை வைக்கிறோம். அப்புறம் கடைசியில் நம்ம சொல்றோம் ஒரு பிசினஸ் நல்லா நடக்கலங்க, ஒண்ணுமே வியாபாரமே வேலைங்கன்னா பைத்தியக்காரனா இல்லையா? நம்மலாம் நல்லா போயிட்டு இருக்க சினிமாவை யாரா தூக்குவாங்களா? ஓடிட்டு இருக்க சினிமா தூக்குவாங்க. இப்ப 100 தேட்டர்ல யாரும் பிச்சுக்குச்சுலாம் நான் போய் சொல்ல மாட்டேங்க, உண்மையாட்டி நம்ம இப்ப உண்மையை பேசுறேன். அந்த 100 திரையரங்குகள்ல 40 திரையரங்கு மேல் நல்லா எனக்கு ஓடி இருக்கு. ஆனாலும் ஃபர்ஸ்ட் வீக்ல நல்ல கலெக்ஷன் வந்துருந்த படம் 100 சில்லற தேட்டர் அப்படியே உடஞ்சது. சண்டை போடுறேன், ஏங்க ஒரு நாளைக்கு 50-60 கலெக்ஷன் டிக்கெட் வந்துட்டு இருக்கேங்க, ஏங்க தூக்குறீங்க? நீ ஹவுஸ்ஃபுல்லே ஆனாலும் நான் தூக்குவோம். அப்ப எத்தனை படங்கள், ஓடிய படங்கள் ஒரு வாரத்துக்கு தூக்கப்பட்டிருக்கோம். உங்களுக்கு இது புரிஞ்சுச்சா? விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுக்கலாங்க. அப்ப ஓடின படத்தை தூக்கிட்டு அடுத்த படத்தை போடுறான், ஓடின படத்தை தூக்கிட்டு அடுத்த படத்தை போடுறான். அப்ப ஒரு வாரம் தூக்கி அடுத்த படத்தை போட்டு சின்ன படம் ஓடுறதே இல்லைங்க, படம்லாம் ஓடுறதே இல்லைன்னா இது என்ன மாதிரியான முட்டாள்தனமான ஒரு கான்செப்ட் எனக்கு சத்தியமா புரியலைங்க. அது எப்படி ஓடாது? அப்ப ஒரு வாரம் நீ ஓடுனா ஓடாட்டி தூக்கு, உனக்கு ஒரு வாரம் தான் அடுத்த படம் அடுத்த படம் எங்க இருந்து லாபம் எடுக்க முடியும், எப்படி ஜெயிக்க முடியும்? அதே கும்பகோணம் எனக்கு நிரூபிச்சு கொடுத்துருக்கு. நான் கலெக்ஷன் ரிப்போர்ட் கொடுக்க சொல்றேன் அவரை. கும்பகோணம் 21 நாள் நின்று விளையாண்டுருக்கு, ஃபுல் காலை 11 மணி காட்சி எல்லாத்துலயும் எனக்கு 50-60க்கு மேல. நான் ஏற்கனவே ஒரு விஷயத்த முன் வச்சாங்க, இந்த ரீ ரிலீஸ் படம்
கீரமங்கலம் திரையரங்குல காலை 11 மணிக்கு அரணத்துக்கு காட்சி, 40-45 டிக்கெட் டெய்லி கலெக்ஷன் ஆகுது. மதியம் மாலை இரவு முக்கியமான காட்சி உங்களுக்கு தெரியும், மேட்னி ஷோ, ஃபர்ஸ்ட் ஷோ, நைட் ஷோ. த்ரிஷா இல்ல நயன்தாரா போட்டு வச்சிருக்காங்க. சரி போட்டீங்க, கும்பல் கூடிருச்சா? 5 பேர் கூட வரலன்னு ஷோ பிரேக். 3 நாளா தியேட்டர் மூடி கிடக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க, மதிய ஷோ மூடி கிடக்கு, சாயந்தரம் ஷோ மூடி கிடக்கு, நைட் ஷோ மூடி கிடக்கு. காலையில ஷோ 40 டிக்கெட், 5 டிக்கெட் கூட வரலன்னு மூடி வச்சிருக்கான் தியேட்டர். என்ன கிராம தியேட்டர்ல த்ரிஷா இல்ல நயன்தாரா பாப்பனா? ஏற்கனவே அப்பா அம்மா தான் அது. நான் தியேட்டருக்கே பேசுறேன், ஏங்க எங்க படத்தை 6 மணிக்கு மாத்தி கொடுங்க. ஒரு ஷோ தான் போட்டிருக்கீங்க, 11 மணிக்கு போல 6 மணிக்கு மாத்தி கொடுத்தீங்கன்னா 100 டிக்கெட் வரலன்னா நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் வரைக்கும் பேசுறேன். போட முடியாது சார், போட முடியாதுங்கிறீங்க, மாத்தி கொடுங்க, டயத்தை மட்டும் மாத்தி கொடுங்க. 100 பேர் வரலன்னா நீ சொன்னியா வரலன்னு என்ன கேளுங்க, நான் கேட்கறேன். அப்படிலாம் மாத்த முடியாது சார், மூடிதான் வச்சிருக்கீங்க, அப்படிதான் சார் முடியும். இப்ப நீங்க சொல்லுங்க, முதல் நாள் மேடையில் நான் சொன்னேன் சினிமாவை சினிமாக்காரர்களே அடித்துக் கொண்டிருக்கிறாங்க சொன்ன உண்மையா இல்லையா? இப்ப சொல்லுங்க, சாட்சியோட நான் பேசுறேன். த்ரிஷா இல்ல நயன்தாரா ஓடல மூடி வச்ச தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கிற அரணத்துக்கு 40 டிக்கெட் வந்தாலும் நீ மாத்தி கொடுக்க மாட்டேன்ற அரசியல் என்ன அரசியல்? யார் கையில இருக்க? தியேட்டர் ஓனர் கேட்டா எனக்கு தெரியல சார், அவர்கிட்ட பேசுன்றாங்க. அவர்கிட்ட பேசுனா அவர்கிட்ட பேசுன்றாங்க. அது எங்கேயோ போய் ஏதோ ஒரு முட்டுச்சந்திர போய் நிக்குது. உங்களுக்கு புரியுதுங்களா? இதுக்குள்ள இந்த இறங்கி வேலை செய்ய வேண்டியிருக்கு, சண்டை போட வேண்டியிருக்கு. ஏன்னா இப்ப நான் இப்பயும் பேசிட்டு இருக்கிறது நான் அரணங்க ஜெயிச்சுட்டேங்க போங்க நான் உட்காந்துக்கலாம் இல்ல. விஷால் ஒரு வார்த்தை பேசினாரு, 4 கோடி கீழே படம் பண்ணாதீங்க, எல்லா ப்ரொடியூசரும் ஊருக்கு ஓடி போயிருங்கன்னாரு. அதை விட ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு பதில் சத்தியமா கிடையாது. என் இடத்துல குப்பை இருக்கு, அழுக்கு இருக்குன்னா இடத்த காலி பண்ணிட்டு போவானா, இடத்த சுத்தம் பண்ணுவானா? எவன் இடத்தை சுத்தம் பண்ணி அதை கோவிலாக மாற்றுகிறானோ அவன் தான் மேன்மையாளன். இங்க குப்பை இருக்கு அடுத்த வீட்டுக்கு போயிடு, அங்க குப்பை அடுத்த வீட்டுக்கு போயிடு, நாளைக்கு ஒன்னேத்துக்கு வெளியே போடுவான். எங்க போனி தான் வாங்கி உண்ணுகிற சோறுக்கு உண்மையா இருக்கணுமா இல்லையா? சினிமா பண்ணாத, வீட்டுக்கு போயிடு, 2 வருஷம் கழிச்சு வராத, வீட்டுக்கு போயிட்டு நீ அந்த காசை வேற இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீ எப்படியா சினிமா பண்ற? என்ன நியாயம் அது? எந்த வகையில சொல்ல முடியும் அந்த வார்த்தையை? தலையில ஃபேன் விழுந்துரும், படுத்து தூங்க முடியுமா? தூங்காம இருக்க முடியுமா? ரோட்ல போனா வண்டி எல்லாம் இடிச்சிடும், ரோட்ல போக இருக்க முடியுமா? சினிமால பிரச்சனை இருக்கதான் செய்யும். சினிமா பிரச்சனையை சரி செய்து அதை மேம்படுத்துவதுதான் நம்மளோட நோக்கம். எனக்கே வழினா, நான் ஒரு பாடல் ஆசிரியனா கமிட் பண்ணியிருந்த 3 படத்தோட ப்ரொடியூசர் ஆபீஸை மூடிட்டு போயிட்டாங்க. நல்லா வச்சு பாருங்க, 3 ப்ரொடியூசர்ஸ் ஆபீஸை மூடிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவரு சொல்றாருப்பா உண்மையாக சினிமா பண்ணணும்னு வரும்போது பயந்து தான் வரான். இது காசு வருமா என்னன்னு தெரியல, ஏதோ பேர் கிடைக்கணும். இது சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு பாட்டு போச்சு. நான் ஒரு சின்ன புள்ளி பாட்டுல அப்ப யோசிச்சு பாருங்க, அதுல எத்தனை நல்ல படங்கள் தோற்று இருக்கும். அதுல ஒரு கிடா இருந்திருக்கும்ல, அதுல ஒரு அயோத்தி இருந்திருக்கும்ல, அதுல ஒரு லவ் டுடே இருந்திருக்கும்ல. அந்த டைரக்டர் ரோட்ல நிக்கிறான்ல, இவர் பேசிட்டு போயிட்டாரு. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அது சாத்தியம் தான் நான் பேசிட்டு இருக்கேன். அந்த பிரச்சனையை களைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசுறேன். தயவு செய்து என்னுடைய அன்பு நேரை புதிய தயாரிப்பாளர்கள், தயவு செய்து நீங்கள் தயங்கவே வேணாம். நான் இந்த மேடையில சாட்சி வச்சுட்டு சொல்றேன், அரண் என்கிற 25 நாள் முடிச்ச படத்தை வச்சுட்டு சொல்றேன், படம் பண்ணுவாங்க. நீங்க தயவு செய்து சினிமா பண்ணுவாங்க, நல்ல கான்செப்ட் நல்ல கதையை மட்டும் தேர்வு செய்யுங்க. ஆனா கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்க தேர்வுல நின்று சண்டை போடுறதுக்கான தைரியமும் திமிரும் உங்களுக்கு இருக்கணும். அதை மட்டும் நீங்க வச்சுட்டு சினிமா பண்ணுங்க. எப்படி உங்களுக்கு சினிமா தோக்குறீங்க நான் பாக்குறேன். சாத்தியமே கிடையாது. இறங்கி நான் போராட வேண்டியிருக்கு, செஞ்சா நடக்கும். சண்டை போடணும். நம் உரிமையை நாம் சண்டை போட இடத்துல தான் இன்னைக்கு இருக்கோம். இந்த அரசியல், இந்த சிக்கல், இந்த பிரச்சனை பேசப்பட்டாச்சு, இனியும் பேசப்படும். இப்பயும் சொல்றேன், அரணம் முடிஞ்சிருச்சு. அடுத்த படம் இதனால எனக்கு கிடைக்கலான்னு பரவாயில்ல, அடுத்த படம் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுக்கலான்னு பரவாயில்ல, அடுத்த படம் நீ பண்ணவே கூடாதா போடான்னு என்ன துரத்தாலும் பரவாயில்ல, நான் பேசுவேன். நான் எனக்கு தவிர எனக்கு பின் வரக்கூடிய தயாரிப்பாளருக்காகவும் எனக்கு பின் இருக்கக்கூடிய இந்த சினிமா நல்லா இருக்காக நான் பேசிட்டே இருப்பேன். இப்பயும் சொல்றேன், சின்ன படங்கள் தோற்கவில்லை, தோற்கடிக்கப்படுகிறது. நீ 3 வாரம் கும்பகோணம் எம்எஸ்ல நிறுத்தின ஆரம்பத்தால கலை பண்ண முடியுதுன்னா என் படம் 100 தியேட்டர் நின்றுனா என்ன நடந்திருக்கும்? இவ்வளவுதான் சாட்சி. ஒரு படம் சாட்சி, எனக்கு ஒரு தியேட்டர் சாட்சி. என் படத்தை அத்தனை தியேட்டரையும் நிறுத்தி இருந்தா கலெக்ஷன் ஆகலையா நீங்க தூக்கிடுங்க, கேட்கவே வேணாம். கலெக்ஷன் ஆகிற தியேட்டர்ல இருந்து உங்களை யாரு படத்தை தூக்க சொல்றா? ஓடிட்டு இருக்கிற தியேட்டர் இருந்து படத்தை தூக்குறீங்க, கலெக்ஷன் ஆகிற தியேட்டர் என் படத்தை தூக்குறீங்க. அப்ப அந்த 50 தியேட்டர்லயும் எனக்கு அந்த 100 தியேட்டர் எனக்கு கண்டினியூ ஆயிருந்ததுன்னா எனக்கு என்னோட கலெக்ஷன் என்னவா இருந்திருக்கும்? என்ன நம்பி ஒரு 50 பேர் நடிச்சிருக்காங்க, ஒரு 50 பேருக்கு நான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். அத்தனை புது கலைஞர்களுக்கான வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். என் தயாரிப்பாளர் நல்லா இருந்திருப்பான், இன்னொரு 10 படம் வந்திருக்கும். இப்பயும் நான் ஜெயிச்சு தான் இருக்கேன். நான் பெரிய காசை சொல்றேன், பெரிய காசு இதுல இருக்குன்னு சொல்றேன். இன்னைக்கு நான் எப்படி உங்களுக்கு சொல்றேங்க, அரணம் 25 இல்லை, யாரும் 30வது நாள். நான் எப்படி நாளைக்கு 30 கொண்டாடுறேன். இன்னைக்கு 30வது நாள். இன்னைக்கு தியேட்டர் ஓடிட்டு தான் இருக்கேன் படம். நாளைல இருந்து தியேட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. எனக்கு
அவரு 50 எனக்கு சொல்றாரு, எனக்கு தெரியாது. நான் அது போற வரைக்கும் நான் உழைப்பேன். நான் நேரா பேசுறேன், போஸ்டர் ஒட்டியாச்சான்னு கேட்கிறேன், களத்துல நிக்கிறாங்களா பசங்க கேட்கிறேன், தேட்டர் ஒன்று ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. ஏய் இவன் விடமாட்டான் உள்ள இருக்கியா, நம்ம வந்து படத்தை வாங்கிட்டு போஸ்டரை தூக்கி சுருட்டி மூலையில போட்டு கையை கட்டி படுத்துருவோம்னா ஒருத்தர் ஃபோன் பண்றானே, போஸ்டர் ஓட்டிட்டியா, பேனரை மாட்டினியா, 6 10 பேர் 20 பேர் வருவான், நீ டிக்கெட் போடு, ஏன் படத்தை போட மாட்டேற அப்படின்னு சண்டை போடுறாங்க போது வேலை நடக்குது இல்ல. அப்ப நான் படம் எடுத்தா போதாது, இறங்கி வேலை செய்யணும். அப்படி இறங்கி வேலை செய்ததுடைய சாட்சி தான் ஆரணம். இந்த வெற்றி அதுதான் தீர்மானிக்குது. அதனால தயவு செய்து இந்த இந்த ஆரணம் படத்தை சாட்சியாக வைத்துக் கொண்டு என்னுடைய புதிய தயாரிப்பாளர்கள், என்னுடைய புதிய இயக்குநர்கள், அந்த டீம் தயவு செய்து அவர் விசால் சொன்னதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு தயவு செஞ்சு படம் பண்ண வாங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த இடத்துல 2 கண்டிஷன் அப்படிதான். அதுல ஒண்ணு, நெருப்பு மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கணும், நல்ல கதை இருக்கணும். 2வது, அதை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஓடுறதுக்கான திமிரும் தைரியமும் உங்களுக்கு மட்டும் இருந்துட்டா நிச்சயமாக எல்லா படமும் ஜெயிக்கும். அந்த வகையில இன்று ஆரணம் அதற்கான அடையாளமாய் சாட்சியாக நிற்கிறது. அவ்வளவுதான். ஒரு உழைப்பும் கண்டென்ட்டும் இருந்தால் இது சாத்தியம்ன்ற ஒரு விஷயத்தை ஆரணம் வந்து செய்து கொடுத்திருக்கு. மீண்டும் மீண்டும் உறக்க சொல்லிட்டு தான் இருக்கேன். இது 2024 முதல் 25 நாள் வெற்றி படம். அதான் சொல்லிட்டே தான் இருக்கேன். நான் சொல்லலைன்னா நீங்க வேற படத்தை சொல்லிடுவீங்கன்றதுனால சொல்லிட்டே இருப்பேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய மரியாதைக்குரிய என்னுடைய பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கிட்டத்தட்ட நான் 4 தடவை மேடை பத்திரிகை வந்துட்டேன், கேட்கல. ஏன் அந்த வந்துகிட்டே இருக்காரு, நீங்க சத்தியமா கேட்கல. ஒவ்வொரு முறையும் அரவணைக்கிறீங்க. நான் வந்து இறங்கி வரும்போது அவ்வளவு பாசம் தரீங்க. ஒரு எழுத்தாளனை ஒரு சக எழுத்தாளன் கொண்டாடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எவ்வளவு பேர் சொன்னீங்க, நீங்க சொன்னது உண்மைங்க. பத்திரிகையாளரே கை கொடுத்தாங்க. நீங்க சொன்ன மாதிரி 1 லட்சம் கண்டுபிடிக்க முடியலங்க. எவ்வளவு நேர்மையா இருக்காங்க பாருங்க, எவ்வளவு அன்போடு இருக்காங்க பாருங்க. ஒரு கலைஞன் பேசுகிற உண்மையை கொண்டு போய் சேர்க்கிறாங்க பாருங்க. என் படத்துக்கு எந்த ப்ரொமோஷன் இல்லைங்க. இப்பயும் சொல்றேன், அரணம் படத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னதான், பெரிய நடிகை கிடையாது, பெரிய தயாரிப்பாளர்கள் கிடையாது, பெரிய டெக்னீஷியன் டீம் கிடையாது. என் கூட பத்திரிகையாளர்கள் நீங்க இருந்தீங்க, அதுதான் உண்மை. சொன்னதை கொண்டு போய் சேர்த்தீங்க. முதல்ல நம்ம சொன்னது சேரணும்ல. அதற்கப்புறமா என்னுடைய தமிழ் திரைப்பட அன்பர்களுக்கு நான் பெருத்த நன்றியை சொல்கிறேன். ஒரு பாடலாசிரியர் பயிற்சியில் ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் வழியாக நான் தான் பாட்டு எழுத கத்துக்கிட்டு வந்தேன், சம்பாதிக்கிறேன். 10வது ஒரு 10 பேரை உருவாக்கணும்னு ஒரு விஷயத்தை செஞ்சு நீங்க படம் பண்ணுங்கன்னு சொல்லி இன்னைக்கு அவங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி ஒரு ஏரியாலையும் நான் அந்த போஸ்டரை போய் பார்த்தது, அந்த லைசன்ஸுக்கு சண்டை போட்டதெல்லாம் என் பசங்க தான். இந்த இடத்துல என் பசங்களுக்கு நான் என் மனதார நன்றியை இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். என் தொழில்நுட்ப கலைஞர் எல்லாருக்கும் நன்றி. இதை மிகச் சிறப்பாக செய்து கொடுத்திருக்கக்கூடிய என்னுடைய மரியாதைக்குரிய அன்பு நிறை மனைவி புவன் அவர்களுக்கும் என்னுடைய மனவார்ந்த நன்றியை நான் கரத்துல தெரிவிச்சுக்கிறேன். கூட நின்னாப்ல கடைசி வரைக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவர் நிக்கிறாப்ல. எனக்கு தெரியும், எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அண்ணே வாங்கண்ணே ஜெயிக்கணும், நீங்க அண்ணே நீங்க ஜெயிக்கணும், வாங்கண்ணே செய்வோண்ணே அப்படின்னு சொல்லி ஒரு எளிய கலைஞனை மேலேத்தி வச்சிருக்கீங்க. ஒரு எளிய கலைஞனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கீங்க, ஒரு எளிய கலைஞனுக்கான வாய்ப்பை கொடுத்திருக்கீங்க. இது இப்ப நான் இன்னும் மேல ஏற இதை நான் இன்னும் உறக்க பேசுவேன், இன்னும் இந்த அறம் பேசுவேன், இன்னும் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசிட்டு தான் இருப்பேன். என்னை வீழ்த்தினாலும் என்னை நிறுத்தினாலும் என் நிலை இதுவாக தான் இருக்கும். என் தமிழ் எனக்கு அதைத்தான் தந்திருக்கிறது. நான் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் என்னுடைய இனம், என்னுடைய மொழி, என்னுடைய உணர்வு மாறப்போவதில்லை. அந்த வகையில் கடைசி வரை இந்த சினிமாவை நான் நேசிக்கிறேன். அந்த சினிமா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த நல்லா இருக்கிறதுக்காக நான் என்ன வேணா செய்வேன். ஆரணம் வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.